அமைப்பு சாரா தொழிலாளர்களா நீங்க நலவாரி அட்டை வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க கவனமா கேளுங்க. விஷயத்துக்குள்ள போலாம். இது ஒரு அவசரமான எச்சரிக்கை. உங்க உடனடி கவனம் தேவை. உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க நலவாரிய கார்டு இப்போ சேஃபா இருக்கா? நீங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா உண்மை ஒருவேளை வேற மாதிரி இருக்கலாம். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். கரெக்டான நேரத்துல ரினியூ பண்ணலன்னா அது செல்லாம போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கார்டு மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உதவி கூட கிடைக்காம நின்னுடும். இது உங்க எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம். நலவாரிய அட்டைங்கிறது சும்மா ஒரு கார்டு கிடையாது. இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட 18 நலவாரியங்கள்ல இருந்து கிடைக்கிற எல்லா பலன்களுக்கும் ஒரு சாவி மாதிரி. குறிப்பா கட்டுமான தொழிலாளர்கள், டிரைவர்களுக்கு கிடைக்கணும்னு எத்தனையோ இருக்கு. இந்த இணைப்பை நாம எந்த காரணத்துக்காகவும் விட்டுடக்கூடாது. சரி, இந்த கார்டை ஆக்டிவா வச்சுக்கலனா நீங்க எதையெல்லாம் இழக்க போறீங்கன்னு இப்ப பார்க்கலாம். அப்போதான் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். இந்த நம்பரை பாருங்க, 1200 ரூபாய். இது 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு மாசம் எதிர்காலத்துல இந்த தொகை இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த வருமானத்தை இழக்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டம். அடுத்து பாருங்க, 4 லட்சம் ரூபாய். சும்மா இல்ல, வீடு கட்டுறதுக்காக அரசாங்கம் தர உதவித்தொகை. ஒரு சின்ன தப்பு, அதாவது கார்டை ரினியூ பண்ணாம விட்டா இவ்வளவு பெரிய தொகை கைவிட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவு, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும், அப்புறம் ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம், உடம்பு சரியில்லாம போனா அதுக்கான நிதியுதவி, உங்க பசங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் நேரிடும். இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. வாங்க அதை பாப்போம். இதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆன்லைன்ல போய் உங்க அக்கவுண்ட்டை பார்த்தாலே போதும். ஒரே ஒரு கலர், ஆமா ஒரே ஒரு கலர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடும். அவ்வளவுதாங்க விஷயம். இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்க பேர் இல்லனா சிவப்பு கலர்ல தெரிஞ்சா அதுக்கு அர்த்தம் உடனே நீங்க கார்டை ரெனியூ பண்ணணும். ஒருவேளை எல்லாம் பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா சூப்பர், உங்க கார்டு ஆக்டிவா இருக்கு, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. சரி, ஒருவேளை ரினியூ பண்ணலனா என்ன ஆகும்? ஏன் இதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு கேக்குறீங்களா? வாங்க, நீங்க லேட் பண்ணா என்ன நடக்கும்னு தெளிவா பார்க்கலாம். நடக்கிறது சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நீங்க ரினியூ பண்ணாம விட்டா உங்க ரெக்கார்ட்ல நீங்க ஏதாச்சும் உதவிக்கு அப்ளை பண்ணும்போது ஆபீசர்ஸ் இந்த கேப்பை பார்ப்பாங்க. ஏன் இவர் சரியா ரினியூ பண்ணலன்னு ஒரு கேள்வி வரும். கடைசியில உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட அதிக சான்ஸ் இருக்கு. அதாவது ஆபீசர்ஸ் உங்க ஹிஸ்டரியை செக் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஒழுங்கா ரினியூ பண்ணலன்னு தெரிஞ்சா போதும், உங்க கிளைம் மேல ஒரு செக் வச்சிடுவாங்க. அதனால உதவி கிடைக்காம கூட போகலாம். இதுதான் நடக்கிறது. சரி, இப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைய எப்படி சரி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க. 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க அக்கவுண்ட்ல லாகின் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க ஸ்டேட்டஸ் என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. மூணாவது, அது பிங்க் இல்ல சிவப்பா இருந்தா உடனே ரினியூ பண்ணிடுங்க. அவ்வளவுதான், உங்க எல்லா பலன்களும் சேஃப். லாகின் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க யூசர் ஐடி உங்க நலவாரிய கார்டுல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அது பெரும்பாலும் உங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம்னு வரிசையா போட்டா போதும். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் பலன்களையும் ஒரு தயாரா இருக்கீங்களா? யோசிங்க. உடனே செக் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தை பாதுகாத்துக்குங்க.